ஹாய் ஆல், வெல்கம் பேக் டு நியூ vlog. இது வந்து நவம்பர் 3 எடுத்தது. தீபாவளி முடிஞ்சு நாங்கள் திரும்ப ஊருக்கு போகிற அன்றைக்கி சண்டே எடுத்த vlog தான். ஆக்சுவலி கொஞ்சம் ரொம்பவே டிலே ஆகிடுச்சு. நடுவில் நாங்கள் இன்னொரு டைம் வந்து ஊருக்கு வந்துட்டு திரும்ப பேக் டு பெங்களூரே வந்தாச்சு. அது எல்லாமே வந்து நெக்ஸ்ட் vlogல வரும். இது வந்து நவம்பர் 3 அன்றைக்கி காலையில் சண்டே. லாஸ்ட் vlogலேயே வந்து காமிச்சிருப்பேன். பாட் வாங்கிட்டு வந்திருந்தோம் அரிக்கா பாம்பு வைக்கிறதுக்கு. அது எல்லாமே வந்து பெயிண்ட் அடித்து வச்சாச்சு. நல்லாவே வந்து காஞ்சிருச்சு. மார்னிங் எந்திரிச்சதுமே வந்து எங்கெங்கெல்லாம் கேப் இருந்ததோ அது எல்லாமே வந்து ஃபில் பண்ணி கரெக்டாக வந்து 2 கோட்டிங் கொடுத்து முடிச்சாச்சு. அது காய்கிறதுக்கு முன்னாடி மற்ற செடி எல்லாம் எங்கெங்கே வைக்கணுமோ அது எல்லாமே வச்சுட்டு ஃபைனலாக இந்த பாட்டில் வந்து அரிக்கா பாம்பை மாற்றிடலாம். ஃபஸ்ட்டு அங்கே ஊர்லேருந்து கொண்டு வந்த செடி எல்லாமே வந்து வைக்க போகிறேன். இந்த 2 பிளாக் பாட்டு தான் வந்து வாங்கிட்டு வந்திருந்தேன். இதுக்கு அடியில் வந்து பிளேட்டு பிளாக் கலர் கிடைக்கல, ப்ரௌன் தான் கிடச்சிது. கொஞ்சம் லுக் வைஸ் வந்து கொஞ்சம் ஆக்வர்டாக தான் இருந்தது. பட் பிளேட் வந்து கண்டிப்பாக வைக்கணுங்கிறதுனால கலர் சேஞ்ச் ஆனாலும் பரவாயில்லன்னு வச்சாச்சு. வெளியில் வைக்க வேண்டிய பிளான்ஸ் எல்லாமே வந்து அத்தை மாமா 2 பேருமே வந்து வச்சுருவாங்க. இன்டோர் பிளான்ஸுமே வந்து அத்தையே வச்சிடுறேன்னு சொன்னாங்க. பட் எனக்கு தான் வந்து ஆர்வம் தாங்க முடியல. நானே வந்து இன்டோர் பிளான்ஸ் எல்லாமே செட் பண்ணிவிட்டு போயிடுறேன்னு சொல்லிவிட்டு காலையிலே வந்து அந்த டாஸ்க்கை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. அத்தை வீட்டிலேருந்து கொண்டு வந்த பிளான்ஸ் 2மே வந்து தொட்டியில் மண் போட்டு வச்சாச்சு. இப்போ அரிக்கா பாம்புமே வந்து அத்தையை தான் வைக்க சொல்லான்ட்டு இருந்தேன். பட் இருந்தாலும் ஒரு பாட்டில் வச்சு பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நானே வந்து எடுத்துட்டேன். அந்த தொட்டி பிளாஸ்டிக் தொட்டி ஃபுல்லாகவே வந்து உடச்சி தான் எடுக்க முடிஞ்சுது. ஃபுல்லாகவே வந்து வேராக தான் இருந்தது. எவ்வளோ வளர்ந்துருக்குன்னு பாருங்கள். இதிலேருந்து ஒரு செடி மட்டும் பிரித்து எடுக்கவே முடியல. ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஃபுல்லாகவே வந்து நல்லா அந்த பாட் ஷேப்புக்கே வந்து வேர் ஃபுல்லாக வளர்ந்துருச்சு. மண்ணே வந்து கம்மியாயிருக்கும்னு நினைக்கிறேன். அந்தளவுக்கு ஃபுல்லாக வேர் தான் இருந்தது. செடி சூப்பராக வளர்ந்துருந்தது. இது வாங்கி ஒரு 3 இயர்ஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு குட்டி செடி தான் வந்து வாங்கிட்டு வந்திருந்தோம். 3 வருஷத்தில் வந்து இவ்வளோ வளர்ந்துருக்கு. நடுவில் நிறைய ட்ரிம் பண்ணி விட்டு அதுக்கப்புறமா வந்து இவ்வளோ செடி வளர்ந்துருக்கு. கஷ்டப்பட்டு அதுலேருந்து பிரித்து எடுத்து ஒரு செடி மட்டும் இந்த பாட்டில் வச்சேன். இன்னொரு பாட்டில் வந்து அத்தை வச்சுருவாங்க. இந்த தொட்டி வந்து எனக்கு அவ்வளோவா சாட்டிஸ்ஃபைடாக இல்லை. லுக் வைஸ் வந்து கொஞ்சம் நல்லா இல்லாத மாதிரி இருந்தது. பட் ஓகே தான். இன்னொரு 2-3 இயர்ஸ்க்கு வந்து இதிலே இருந்துச்சு அப்படின்னா அதுக்கப்புறமா மாற்றிக்கலாம். இன்னொன்று இது பெருசாகவும் இருக்கிறதுனால இன்னும் கொஞ்சம் வளர்கிறதுக்கும் வந்து ஸ்பேஸ் நிறையா இருக்கும்னு நினைக்கிறேன். இன்னும் கொஞ்சம் கூட க்ரோத் வந்து ஃபாஸ்ட்டாக இருக்கும். வெறும் தொட்டியாக பார்க்குறதுக்கு சாட்டிஸ்ஃபைடாக இல்லாத மாதிரி தான் இருந்தது. பட் செடி வச்சதுக்கப்புறமா ஓரளவுக்கு ஓகேவாக தான் இருந்தது. இன்னுமே நல்லா பஞ்சாக வளர ஆரம்பிச்சதுன்னா இந்த தொட்டி வந்து அவ்வளோவா விசிபிளாக இருக்காதுன்னு நினைக்கிறேன். இங்கே இருக்க மற்ற செடி எல்லாமே வந்து பெருசாக மரமாகிற செடி, பாக்கு செடி 2 தான் வந்து வாங்கியிருந்தோம். அதுக்கு நடுவில் வந்து ஒரே ஒரு சின்னதாக குட்டி பிளான்ட் இருக்குது. இதில் வந்து ஒயிட் கலரில் வந்து சின்னதாக ஃபுல்லாக வந்து பூ பூக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. கொஞ்சம் பிளான்ட் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருந்து அத்தை தான் வந்து சொல்லி விட்டுருந்தாங்க இந்த பிளான்ட் வாங்கி வைங்கன்ட்டு. அதுக்காக வாங்கிட்டு வந்திருந்தோம். இதுவுமே வந்து நாளைக்கு தான் வைக்க போகிறாங்க. இந்த இன்டோர் பிளான்ட் வீட்டிலேருந்து கொண்டு வந்தது 2மே வந்து நான் பாட்டில் போட்டு வச்சாச்சு. புத்தாக்கு கீழேயே கொண்டு வந்து வச்சுட்டேன். கொஞ்சம் வியூ வந்து நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு. எக்ஸ்ட்ரா இருந்த அரிக்கா பாம் செடி எல்லாமே வந்து அங்கங்கே நான் வச்சு விட்டுருக்கேன். ஸோ இது உள்ள தொட்டியில் வச்சுருக்கிறது வந்து இன்கேஸ் வளராமல் போச்சு அப்படின்னாலும் கூட சைடில் வச்சுருக்கிறத எடுத்து வளர்த்துக்கலாம் அப்படின்ட்டு. இது வந்து நீலி அவுரி செடி, பிரிங்ராஜ்னு சொல்லுவாங்க. நிறைய ஆயிலெல்லாம் வந்து யூஸ் பண்ணுவாங்க. அந்த செடி தான் இது. இதுவுமே வந்து அத்தை வீட்டிலேருந்து கொண்டு வந்திருந்தது தான். காம்பவுண்டை ஒட்டியே நட்டாச்சு. ஓரளவுக்கு நிழலாக இருந்ததுன்னா இந்த பிளான்ட் வந்து கொஞ்சம் நல்லா வளரும். அதனால காம்பவுண்டை ஒட்டியே நட்டாச்சு. ஸோ ஈவினிங் வெயில் வந்து லைட்டாக இதுக்கு வரும். அரிக்கா பாம்பு வந்து ஒரு 3 இடத்துல வச்சுருக்கேன். ஃபர்ஸ்ட்டு காட்டினது வந்து அது அப்படியே காஞ்சு போயிடும்னு நினைக்கிறேன். ஃபுல்லாக வெயிலில் தான் இருக்குது. ஆனால் இது வந்துட்டு நிறைய பாக்கு செடிக்கு நடுவில் இருக்குது. ஸோ ஃபுல்லாகவே நிழலாக தான் இருக்கும். அதனால் அது வளர்ந்துடும். இன்னொன்று வந்து காம்பவுண்டை ஒட்டி இருக்க தொட்டிக்குள்ளேயே வந்து வச்சு விட்டுருக்கேன். இந்த இடமுமே வந்து இந்த செடி கொஞ்சம் செட் ஆகிற மாதிரி தான் இருக்குது. அதனால் இந்த இடத்துல இருக்க செடியுமே வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்கும். இன்கேஸ் உள்ளே இருக்கிற செடி வந்து ஏதாச்சும் ஆச்சு அப்படின்னா காஞ்சு போச்சு அப்படின்னா இதை வந்து எடுத்து வச்சுக்கலாங்கிறதுக்காக ஒரு பேக்கப்புக்காக எடுத்து வச்சுருக்கேன். அத்தை வீட்டிலேருந்து இந்த ஒரு செடியும் வந்து கொண்டு வந்திருந்தேன். அந்த இன்டோர் பிளான்ட்டோடு சேர்த்து வாழை மரம் மாதிரி இருக்கும். அதுலேருந்து நிறையா ஒரு கொத்து மாதிரி பூ வரும். இது வந்து ரெட் கலரில் இருந்தது. அதுலேருந்து ஒரு செடியுமே வந்து கொண்டு வந்திருந்தோம். அதை வந்து அப்படியே சைடில் வச்சாச்சு.
கொண்டு வந்தது எல்லாமே ஆல்மோஸ்ட் வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு வந்தது எல்லாமே நட்டாச்சு. நர்சரியிலேருந்து வாங்கினது மட்டும் நாளைக்கு வந்து வச்சுருவாங்க. வீட்டுக்கு முன்னாடி இருந்த 2 தென்னை மரம் வந்து கட் பண்ணி எடுத்தாச்சு. இந்த மரம் வந்து அவ்வளோ ஹெல்த்தியாகவே வளரல. இதுலேருந்து பெருசாக காயும் பிடிக்கல. மரமுமே வந்து ரொம்ப வீக்காக இருந்த மாதிரி தான் இருந்தது. அதனால் அந்த 2 மரத்தையும் எடுத்தாச்சு. எடுத்த கேப்பில் வந்து கொஞ்சம் எம்டியாக இருந்த மாதிரி இருந்தது. அதுக்காக தான் வந்து நேற்று நர்சரியிலேருந்து கொஞ்சம் நிறைய செடி எல்லாமே வந்து வாங்கிட்டு வந்திருந்தோம். அது எல்லாமே வந்து இந்த கேப்பில் வைக்க போகிறது தான். ஆல்ரெடி இதோட மரம் தான் வந்து பெருசாக இருக்குது. இது ஃபுல்லாகவே வந்து மகாகனி காயா மரம் தான் இருக்குது. அதோட செடி தான் வந்து இப்போவுமே வாங்கிட்டு வந்திருக்கோம். நிறைய அரளிப்பூ செடியும் வந்து இப்போ குட்டி குட்டியாக வச்சுருக்காங்க. செண்பக பூச்செடி ரொம்ப சூப்பராகவே வளர்ந்துட்டுருக்கு. செடி வந்து பெருசாக வளரல, ஆனால் நிறைய கொழுந்து வந்து மொக்கு நிறைய வச்சுருக்கு. இதை வச்சதுலேருந்து ஒரு 10 பூ வரைக்குமே இதிலேருந்து பூத்துருக்கோம். கோணப்புளியங்காய் மரத்தில் வந்து சீசன் எல்லாமே முடிஞ்சுது. இப்போ சீசன் கிடையாது, ஆனாலும் வந்து நிறைய பூ இருக்குது. லாஸ்ட் டைமும் நிறைய பூ இருந்தது, பட் எதுவுமே காயாகலை. இந்த டைம் வந்து மறுபடியும் கொஞ்சம் பூ பிடிச்சி அங்கங்கே ஒரு 4-5 பிஞ்சு மட்டும் ஆக ஆரம்பிச்சிருக்கு. இன்னொரு நெக்ஸ்ட் வீக் நாங்கள் ஊருக்கு வரும்போது இதெல்லாமே வந்து சாப்பிட்ற அளவுக்கு கொஞ்சம் பெருசாக இருக்கும். மரம் நல்லாவே பெருசாக சூப்பராக வளர்ந்துட்டுருக்கு. காயுமே வந்து சீசன் டைமில் அவ்வளோ காய் பிடிக்கும். இப்போ வந்து சீசன் டைம் இல்லை அப்படின்னாலுமே கூட அங்கங்கே கொஞ்சம் காய் வர ஆரம்பிச்சிருக்கு. அவகேடோ செடி வச்சதுலேருந்து அதே ஹைட்லேயே தான் இருந்தது. காஞ்சும் போகலை, வளரவும் இல்லை, அதே மாதிரியே இருந்தது. இப்போ நிறைய மழைக்கு அப்புறமா தான் லைட்டாக அப்படியே ஒரு 4-5 இலை வந்து புதுசாக வந்திருக்கு. லெமன் செடியிலையுமே வந்து இந்த டைம் நிறைய காய் பிடிச்சிருக்கு. பட் கண்டினியூஸாக மழை பெய்யறதுனால பிஞ்சிலே வந்து சீக்கிரம் கொட்டிடுது. இந்த ஃப்ரூட்ஸ் செடி இருக்கிற இந்த ஏரியா ஃபுல்லாகவே வந்து எம்டியாக தான் இருந்தது. ஃபஸ்ட்டு வந்து இந்த ஃபிக்கு செடி தான் வச்சோம். வச்சதுலேருந்து இப்போ வரைக்கும் வந்து கண்டினியூஸாக காய் இல்லாமையே இருந்ததில்ல. அட்லீஸ்ட் ஒரு காயாவது இருக்கும். பட் பெருசாக இதில் இலை எதுவுமே வரமாட்டேங்குது. எங்களுக்குமே வந்து இது எப்படி கேர் பண்ணுங்கிறது தெரியல. அப்படியே எந்த கேருமே இல்லாமல் அது பாட்டுக்கு வளர்ந்துட்டுருக்கு. பட் ட்ரிம் பண்ணி விடணும் அப்படின்னு நான் பார்த்துருக்கேன். பட் வந்து பெருசாக ஐடியா இல்லை. ட்ரிம் பண்ணி விட்டு காஞ்சி போச்சுன்னா என்ன பண்ணுறதுன்னு அப்படியே விட்டாச்சு. அதுவே வளர்ந்துட்டுருக்கு. காயும் வந்து 1-2 வந்து இருந்துக்கிட்டே இருக்குது எப்போவுமே. வாட்டர் ஆப்பிள் இந்த மரம் வந்து ரொம்ப நிறைய காய் பிடிக்கும். பட் இப்போ வந்து காய் பிடிச்சி முடிஞ்சிருச்சு. இதுதான் வந்து லாஸ்ட்டு வாட்டர் ஆப்பிள். ஒன்று இருந்தது. மேலே வந்து லைட்டாக அப்படியே பூவும் இருக்குது. பட் சீசன் வந்து முடிஞ்சிருச்சு. அது வந்து காய் ஆகுமாங்கிறது தெரியல. இந்த தோட்டத்துக்குள்ளே பெருசாக இன்னுமே வந்து காய்க்க ஆரம்பிக்காதது வந்துட்டு இன்னொரு வாட்டர் ஆப்பிள், அதுக்கப்புறம் வந்து இன்னொரு சீத்தாப்பழ செடி. இது ரெண்டுமே வந்து கொஞ்சம் டல்லாக தான் இருக்குது காய் பிடிக்கிறதுல. இன்னொரு 1 இயர் பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து அதை எடுத்துகிட்டு வேறு செடி தான் வைக்கணும். ஆல்ரெடி சீத்தாப்பழம் செடி ஒன்று இருக்குது, அதுவே போதும். ஸோ வேறு ஏதாவது ஃப்ரூட்ஸ் செடி வைக்கணும் அப்படின்னா இதை எடுத்துகிட்டு அந்த ஸ்பேஸை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இன்னொரு வாட்டர் ஆப்பிள் மரம் வந்து பெருசாகவே இருக்குது. அது வந்து வேறு வெரைட்டி தான். வச்சதுலேருந்து இப்போ வரைக்கும் ஒரே ஒரு டைம் தான் காய் பிடிச்சிருக்கு. ரொம்ப குட்டி குட்டி காய் தான். பட் டேஸ்ட்டுமே அவ்வளோவா வந்து நல்லா இல்லை. ஸோ இதுவுமே வந்து இன்னொரு 1 இயர் கிட்ட பார்த்துட்டு காய் வரல அப்படின்னா இதை எடுத்துகிட்டு வேறு செடி வைக்கிறதுக்காக யூஸ் பண்ணிக்கலாம் இந்த இடத்த. நல்ல மழை காலம் அப்படிங்கிறதுனால செடி எல்லாமே வந்து எக்ஸ்ட்ரா பிரான்ச் எல்லாமே வந்து ட்ரிம் பண்ணி விட்டுருக்காங்க. பார்க்குறதுக்கே வந்து கொஞ்சம் முன்னாடி இல்லாமல் வந்து உள்ள சூரிய வெளிச்சமே வராது அந்தளவுக்கு இருந்தது. இப்போ கொஞ்சம் நல்லா ட்ரிம் பண்ணி விட்டதுக்கப்புறமா வந்து பார்க்குறதுக்குமே நல்லா இருக்குது. எல்லா செடிக்குமே வந்து கொஞ்சம் வெளிச்சமுமே கிடைக்குது, சன்லைட்டுமே வந்து கிடைக்குது.
என்ட்ரன்ஸ்லேருந்து இந்த வே பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக இருக்கும். 2 சைட்லேயுமே வந்து மரம் எல்லாமே வந்து ஓரளவுக்கு நல்லாவே வளர்ந்துருச்சு. இதை வச்சு ஒரு 3 to 4 இயர்ஸ் இருக்கும். நல்லாவே வந்து 2 சைடும் வளர்ந்துருக்கு. ஸோ சம்மர்லேயே வந்து மேங்கோ சீசன் ஃபுல்லாகவே முடிஞ்சுது. இந்த மரத்துலேயும் வந்து ஒரு 15 காய் கிட்ட காய்ச்சிருந்தது. அதுக்கப்புறம் வந்து புதுசாக கொழுந்து வந்து இப்போ நிறைய பூ வைக்க ஆரம்பிச்சிருக்கு. இது வந்து எப்படி அன்சீசன்லேயும் காய்க்குமா என்னங்கிறது தெரியல. இந்த டைம் தான் வந்து காய்க்கவே ஆரம்பிச்சிருந்தது சீசன் டைம்லேயே. ஸோ இந்த பூ வந்து அப்படியே கொட்டிருமா இல்லை காயாக வருமாங்கிறது தெரியல. மோஸ்ட்லி வந்து இப்போ காய் பிடிச்சது அப்படின்னா கட் பண்ணி விட்டுருவாங்க. ஏன்னா மரம் வந்து பெருசாக வளரணும். இதுதான் வந்து ஃபஸ்ட்டு பூ இப்போ சீசன் இல்லாத டைமில் வந்தது. லைட்டாக குட்டி குட்டி காய் வந்து இருக்குது. இப்போது நிறைய மழை வந்துட்டுருக்கிறதுனால பெருசாக காய் வராது அப்படின்னு நினைக்கிறேன். இது ரெண்டுமே வந்து மகிழ மரம். நிறைய பூ பிடிச்சிருக்கு இந்த டைமு. நிறைய மழை பெய்யறதுனால வந்து செடி ஃபுல்லாக பூவாக இருக்குது. பக்கத்தில் போனாலே வந்து சூப்பராக அந்த பூவோட ஸ்மெல் எல்லாமே வருது. ரொம்ப மைல்டான ஒரு ஸ்மெல்லாக இருக்குது. இது வந்து நிறைய மெடிசினல் இதுக்காகவும் யூஸ் பண்ணுவாங்க. இதோட இலை, பட்டை, பூ இது எல்லாமே வந்து மெடிசினல் இதில் வந்து யூஸ் பண்ணுவாங்க. இந்த இலை, பட்டை எல்லாமே வந்து தேங்காய் எண்ணெய் காய்ச்சறதுலேயும் கூட யூஸ் பண்ணுவாங்க. நானுமே வந்து எண்ணெய் காய்ச்சறதுக்காக இந்த டைம் வந்து ஃபஸ்ட்டு பூ தான் வந்து யூஸ் பண்ணி பார்க்கலான்ட்டு பூ வந்து பறிச்சுட்டு போக போகிறேன். நிறைய பூ இருக்குது. கீழே ஃபுல்லாகவே வந்து அவ்வளோ பூ கொட்டி கிடக்கும். இது வந்து ஃபுல்லாகவே பீக்கங்காய் செடி. இதுக்கு முன்னாடி வந்து தக்காளி மட்டும் இருந்தது. லாஸ்ட் விலாக்லேயே வந்து நான் உங்களுக்கு காமிச்சிருப்பேன். தக்காளி செடி வந்து ஆல்மோஸ்ட் எல்லாமே காய்ச்சி முடிச்சிருச்சு. அதுலேயே வந்து தக்காளி செடியோடு சேர்த்து இந்த பீக்கங்காய் செடியும் வந்து நட்டிருக்காங்க. சூப்பராக வளர்ந்து லைட்டாக அப்படியே பூ வைக்க ஆரம்பிச்சிருக்கு. அங்கங்கே ஒரு காயுமே வந்து இருக்குது. இன்னும் ஒரு 1 or 2 வீக்ஸில் இந்த கேப்பே தெரியாத அளவுக்கு செடி ஃபுல்லாக வளர்ந்துடும். நிறைய காய் வைக்க ஆரம்பிக்கும். இந்த பூ வந்து எல்லோ கலரில் இருக்குது. ஈவினிங் டைம் தான் வந்து இந்த பூ விரியுது. ஸோ ஈவினிங்லேருந்து நைட்டு வரைக்கும் இதை பார்க்குறதுக்கே வந்து ஃபுல்லாக எல்லோ கலர் பூவாக அவ்வளோ அழகாக இருக்குது வீட்டுக்கு முன்னாடி. நான் நிறையா விலாகில் வந்து இந்த தோட்டத்தை என்னோடய செடி எல்லாமே வந்து கண்டினியூஸாக ஊருக்கு போகும்போது கிளம்பும்போது எல்லாமே வந்து காமிச்சிட்டே இருப்பேன். நிறைய பேருக்கு வந்து போர் அடிக்க ஆரம்பிச்சிருக்கும். பட் செடி எல்லாமே பிடிச்சவங்களுக்கு வந்து கொஞ்சம் செடியோட க்ரோத்தை பார்க்குறதுக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். எனக்குமே வந்து முன்னாடி கார்டனிங்கில் அவ்வளோ பெரிய இன்ட்ரெஸ்ட்லாம் கிடையாது. இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக இன்ட்ரெஸ்ட் வந்துட்டுருக்கு. எல்லா செடியுமே வந்து வச்சிட்ருக்கேன். ஊருக்கு வந்ததுக்கப்புறம் அடுத்த நாள் நாங்கள் எந்திரிச்சு பார்க்குற வேலை வந்து எல்லா செடியும் ஒரு ரவுண்ட்ஸ் ஃபுல்லாக போய் பார்த்துட்டு வர்றது. அதே மாதிரி நான் பெங்களூர் கிளம்புறதுக்கு முன்னாடியும் வந்து அன்னைக்கு காலையில் எல்லா செடியும் ஒரு ரவுண்ட்ஸ் போய் பார்த்துட்டு வந்துட்டு தான் வந்து ஊருக்கே கிளம்புவேன். சூப்பராக தீபாவளி லீவ் எல்லாமே வந்து என்ஜாய் பண்ணி முடிச்சு இப்போ பேக் டு பெங்களூர் வந்து போயிட்டுருக்கோம். சண்டே கிளம்பியாச்சு. இன்னும் ஒரு 1 வீக்கில் வந்து திரும்ப நாங்கள் ஊருக்கு வர போகிறோம். அதனால ரொம்ப ஹாப்பியாகவே வந்து கிளம்பியாச்சு. நெக்ஸ்ட்டு ஃப்ரைடே வந்து ஊருக்கு நைட்டு ரீச் ஆகிடுவோம். அதுக்கப்புறம் 1 வீக் வந்து ஊரில் தான் இருக்க போகிறோம். அந்த டைமுக்காக வந்து நாங்கள் ரொம்ப ஈகராக வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். பட் மேபி பாசிபிலிட்டிஸ் எப்படி வேணால் சேஞ்ச் ஆகலாம். நாங்கள் நாளைக்கே கூட ஊருக்கு வரலாம். நாங்கள் என்னைக்கு வேணால் எந்த டைமில் வேணால் திரும்ப ஊருக்கு கிளம்புறதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து நிறையாவே இருக்குது. ஒரு தீபாவளி விலாக்லேயே வந்து நான் போட்டிருப்பேன். ஒரு குட்டி தங்கம் வந்து வந்தாச்சு. நான் 2 வளைகாப்பு வீடியோ வந்து போட்டிருப்பேன். என்னோட அத்தை பையன் அவங்களுக்கு வந்து பேபி வந்தாச்சு. இன்னும் ஜீவிக்கு வந்து பேபி டெலிவரி ஆகலை. ஆக்சுவலி 2 பேருக்குமே டேட் வந்து 2 டேஸ் டிஃப்ரென்ஸில் தான் இருந்தது. பட் அவங்க கொடுத்த டேட்லேருந்து ஒரு 1 வீக் முன்னாடியே வந்து பேபி வந்தாச்சு, பாய் பேபி. ஸோ இன்னொரு பேபிக்காக வந்து நாங்கள் ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். அந்த பேபி எப்போ வரப்போகிறாங்கன்னு தெரியல. இன்னும் ஒரு 1 வீக் வந்து டைம் இருக்குது கொடுத்த டேட்டுக்கு. பட் எப்போ வேணால் பெயின் வரலாம். ஸோ எப்போ வேணால் நாங்கள் ஊருக்கு கிளம்பலாம்.
அதுக்காக வந்து நாங்கள் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். எப்போ கால் பண்ணுவாங்க, எப்போ ஊருக்கு போகலாம் அப்படின்னு வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். வீட்டுக்கு ரீச் ஆயாச்சு. இந்த டைம் வந்து கொஞ்சம் டென்ஷன் இல்லாமல் இருந்தது. செடி எல்லாத்துக்குமே வந்து ஒரு ஐடியா பண்ணிட்டு தான் போயிருந்தேன். அதனால் செடி எல்லாமே நல்லா இருக்குங்கிற ஒரு ஹோப் இருந்தது. இருந்தாலும் வந்து ஃபஸ்ட்டு செடியை தான் பார்த்தேன். ரோஸ் செடி சூப்பராகவே இருந்தது. இந்த சைடு பால்கனியில் இருந்த செடி எல்லாமே வந்து சூப்பராக இருந்தது. ஸோ இந்த ஐடியா வந்து கொஞ்சம் ஒர்க் அவுட் ஆகுற மாதிரி தான் இருந்தது. ஸோ இனி நெக்ஸ்ட்டு எப்போல்லாம் ஊருக்கு போகிறோமோ அப்போ எல்லாமே வந்து இந்த மெத்தட் தான் வந்து ஃபாலோ பண்ணலான்ட்டு இருக்கேன். செடி வந்து காஞ்சு போயிட்டு திரும்பி வளர வைக்கிறது வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதனால் இந்த மெத்தட் வந்து கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக தான் இருக்குது. நீங்களும் வந்து செடியை ஒரு 1 வீக் விட்டுட்டு போகிறீங்க அப்படின்னா பக்கெட்டில் தண்ணி வச்சு இந்த மாதிரி ஒரு கிளாத் லென்த்தாக எடுத்து வச்சுட்டிங்க அப்படின்னா ஈரம் வந்து கண்டினியூஸாக இருக்குது. இப்போ 1 வீக் ஆச்சு நாங்கள் போயிட்டு வரும்போது இன்னுமே அந்த கிளாத்தில் வந்து ஈரம் இருந்துகிட்டே இருக்குது. அதுலேருந்து ஈரம் அப்படியே அந்த செடிக்கும் வந்து போயிடுது. ஸோ செடி எல்லாமே ரொம்ப சூப்பராக ஃப்ரெஷ்ஷாக இருந்தது. ஸோ நீங்களும் வந்து செடி எப்படி விட்டுட்டு போகிறது அப்படின்னு யோசிச்சிங்கன்னா இந்த மெத்தட் வந்து ட்ரை பண்ணலாம். ஒரு 10 டேஸ்க்கு வந்து நல்லாவே தாங்குது. ரோஸ் செடியுமே சூப்பராக இருந்தது. நல்லா பூவும் விரிஞ்சிருந்தது. இது வந்து டேப்லேருந்து கொஞ்சம் ட்ராப்பாக தண்ணி சொட்டுற மாதிரி டேப்பை வச்சுட்டு போயிருந்தோம். அதுவுமே வந்து இப்போ வரைக்கும் அதே மாதிரி ஒர்க் ஆகிட்டு இருந்தது. ஸோ ரோஸ் செடியுமே வந்து நல்லாவே சூப்பராகவே இருக்குது. ஆக்சுவலி எங்களுக்கு தீபாவளிக்கு ஊருக்கு போகிற பிளானே கிடையாது. சடனாக கிளம்பி போனோம். நாங்கள் போனதுக்காக ஒரு குட்டி பேபியும் வந்து எங்களுக்காகவே வந்த மாதிரி இருந்தது. பேபியும் வந்து சூப்பராக பார்த்துட்டு வந்தாச்சு. இனி அடுத்த பேபிக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். எப்போ வரப்போகிறாங்கன்னு தெரியல. மோஸ்ட்லி அடுத்த விலாக் வந்து அதுவாக தான் இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு நான் விலாக் எடுக்கிறேன். பட் இருக்கிற ஹாப்பினஸில் வந்து விலாக் எடுக்கவே வந்து மறந்துடுவேன்னு நினைக்கிறேன். பட் அப்டேட் வந்து கண்டிப்பாக வந்துடும். என்ன பேபி அப்படிங்கிறது, எப்போ பேபி வரப்போகுது அப்படிங்கிறதுமே வந்து அடுத்த விலாகில் இருக்கும். அன்றைக்கி நைட்டே ஊர்லேருந்து வந்ததுமே வந்து எண்ணெய் காலி ஆகிடுச்சு. அதனால் கொஞ்சம் வந்து தேங்காய் எண்ணெயுமே போட்டு கருவேப்பிலை எல்லாமே போட்டு காய்ச்சி வச்சுருக்கேன். இதில் இன்னும் கொஞ்சம் திங்ஸ் எல்லாமே வந்து ஆட் பண்ணியிருக்கேன். அது என்னெல்லாம் ஆட் பண்ணியிருக்கேங்கிறத எண்ணெய் காய்ச்சற வீடியோவில் வந்து நான் உங்களுக்கு தனியாகவே போடுறேன். இந்த விலாகை நான் இதோட கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். இனி அடுத்து சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலாம். அது வரைக்கும் பாய், தேங்க்யூ, ஸ்டே டியூன்ட். நிறைய பேர் சேனலை இனிமேல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோஸ் பார்த்துட்ருக்கீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற அடுத்தடுத்த வீடியோஸ் எதுவுமே உங்களுக்கு மிஸ் ஆகாமல் ரீச் ஆகும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் ஒரு லைக் கொடுத்துருங்க. தேங்க்யூ.